ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கான ஃபஸ்ட் வீடியோ, லாங் வீடியோ என்னோடது. அது என்னென்னா 2 டேஸ் 3 டேஸ் வந்து நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தோம். மே ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் சடனாக கிளம்புன பிளான் தான் இது. திடீர்னு சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் போட்டு கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். இங்கேருந்து கிளம்புறதுக்கே 10:30 ஆயிடுச்சு. 10:00 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புனோம். கொடைக்கானலில் வந்து நாங்கள் பேக் சைடு வந்து போயிருந்தோம். எப்போயுமே ரெகுலராக போகிற ரூட்டில் போகாமல் பேக் சைடு வந்து இவர் சொன்னார், சரி போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி நானும் போனதில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். அடக்கம் ரோடு வழியாக போனாங்க. போகிற வழியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அமைதியாக அவ்வளோவா வண்டிகள் வரவே இல்லை. நாங்கள் மட்டும் போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பைக்கு, காரு அந்த மாதிரி போச்சு. போகிற வழியெல்லாம் ஒரே மாம்பழமாக தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த வீடியோ கிளிப் மிஸ் ஆகிடுச்சி, எடுக்க முடில. ஒரு வழியாக நாங்கள் வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிட்டோம் மத்தியானம் போல். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு கார் வந்து இன்னொரு கார் மேலே ஏற்றிட்டாங்க போல். ஸோ அங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு நாங்கள் போகிறப்பவே. அதுக்கப்புறம் நாங்கள் சிட்டியை கிராஸ் பண்ணி நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்கு வந்து வந்தாச்சு. எங்கே நாங்கள் தங்கியிருந்தோன்னா வட்டக்கணலில் தான் ரூம் எடுத்திருந்தோம். அந்த வுட் ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. வுட் ஹவுஸ் மாதிரி இல்லை, வுட் ஹவுஸ் தான். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த வீடு. நாங்கள் முதவே ப்ரீ புக் பண்ணி வந்துட்டோம். இல்லை யாராவது போனீங்கன்னா புக் பண்ணிவிட்டு போங்க, ஏன்னா கிடைக்குதோ கிடைக்கலன்னு தெரில. புக் பண்ணிவிட்டு போனதான் ஈஸியாக கிடச்சிருச்சு. நாங்கள் போகிறப்பவே ஒரே மழையாக பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கிளைமேட் பார்க்கவே. நாங்கள் எப்போ மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் வெதர் செக் பண்ணிட்டு தான் கிளம்புறோம். 2 வீக்ஸாக நாங்கள் பார்த்துட்ருந்தோம், மழையே பெய்யலை. ஸோ Thursday Friday தான் மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு போயிருந்தோம். அங்கே போயிட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தோம். அப்போ அந்த அக்கா வந்து சமைச்சே கொடுத்துட்டாங்க அவங்களே. சிக்கன் பிரியாணி, அப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் குழம்போ கிரேவி, அது என்னன்னு தெரில, அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தயிர் பச்சடி கொடுத்துட்டாங்க. என்னோடய பொண்ணுக்கு என்னென்னா ஒரே பசி, எப்போயுமே சாப்பிடவே மாட்டா அவ்வளோவா. நான் தான் ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டுற மாதிரி இருக்கும். அன்றைக்கி என்னன்னு தெரில, அந்த குளிருக்கும் அந்த சூடான சாப்பாடுக்கும் அவள் எனக்கு மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளாகவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ எல்லோரும் நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வர வழியை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. யாருமே இல்லாத மாதிரி நாங்கள் மட்டும் அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சா. ஸோ அந்த கிளிப் தான் இது. நல்லா இருந்துச்சு அங்கே வியூலாம். நீங்களும் போகணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே வட்டக்கண்ணில் போய் ரூம் எடுத்து தங்குங்க, நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே நேராக வந்து சிட்டிக்குள்ளே வந்து லேக்குக்கு போயிட்டோம். லேக் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. திடீர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு கிளைமேட். கொஞ்சம் நேரம் வெயில் அடிச்சிச்சு, அதுக்கப்புறம் மிஸ்ட்டு வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் மழையே பெஞ்சிருச்சு. டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் புக் ஆகவே இல்லை எங்களுக்கு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அவங்க சொன்னாங்க, சரியில்ல சர்வர் டவுனாக இருக்குது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அப்படி கிடைக்கலன்னா அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் வந்து 4 பேர் போகிற பெடல் சீட்டு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். மற்றவங்க எல்லாருமே வந்து அந்த அவங்களா கூட்டிகிட்டு போவாங்கள்ல ஆள் வச்சு, அந்த மாதிரி புக் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தாங்க ஒரு சில பேர். நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். எங்கள் கூட எடுத்தவங்கலாம் பாவம் எடுக்க முடியல, ஏன்னா மழை வந்துடுச்சுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம். பாவம் அவங்களால போகவே முடியலை. நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்துச்சு. அங்கே போய் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வர மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்குள்ளே 1/2 hour டைம் வந்து முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. போய் வீடியோ எடுத்துகிட்டு குழந்தைங்கள பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் வர மாதிரி இருந்துச்சு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு தோணுச்சு. பட் குட்டீஸை வச்சுருக்கிறனால மழை பெஞ்சிருமோன்னு அது ஒரு பயத்துலேயே நான் வந்து ரிட்டன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நாங்கள் கரெக்டாக வெளியில் வரோம், சரியான மழை வந்துடுச்சு. என்னோடய குட்டீஸ் வந்து ரொம்ப பயந்துட்டாங்க, சின்னவங்க. அவங்க வந்து உட்கார மாட்டேன் அப்படின்னு போட்டில் சொல்லி ஒரே அழுகை. அப்புறம் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்களுக்கு வந்து குளிர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஸ்வெட்டர் எடுத்து போட்டு விட்டாச்சு. வெளியில் வந்த உடனே சடன்னு ஒரே மழை. பார்த்தாலே வீடியோவில் தெரியும் நல்லாவே. அதில் எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க பாதி பேர். எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரத்தில் எல்லா காரும் கிளம்பிடுச்சு அங்கேருந்து, அவ்வளோ மழைனால. ஸோ நின்றுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். இவங்க கார் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கேட்லேயே வந்து நின்றோடனே நாங்கள் கிளம்பிட்டோம்.
அப்படியே நாங்கள் வந்து மோடிஸ் போயிட்டோம். அங்கே போயிட்டு காஃபி ஒன்று ஆர்டர் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரெச்லெஸஸ் கேக் ஒன்று வெண்ணிலா ஃப்ளேவர், அதுக்கப்புறம் ஹாட் சாக்லேட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இது கொரியன் சீஸ் பன். அங்கே போய் சாப்பிட்டதுலேயே கொரியன் சீஸ் பன் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேக் பாப்ஸ் அது ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது என்னமோ டம்ப்ளிங் சொன்னாங்க, இது நல்லாவே இல்லை. என்னோடய கிட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து எல்லாமே ஸ்வீட்டாக சாப்பிட்றனால ஒரே திகட்டல். ஸோ நல்லாவே எங்களுக்கு பிடிக்கலை. அது ஸ்வீட்டாக எடுத்தனாலையோ என்னன்னு தெரில. இல்லை அங்கே டேஸ்ட்டே இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். ஃபஸ்ட் டைம் போய் என்னென்ன எல்லாம் என் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க பாதி சாப்பிட்டுட்டு பாதி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிட்டன் ரூமுக்கு வந்தாச்சு, ஒரே மழை பெஞ்சனால. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.